السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்றைய தினம் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு 101 தடவைகள் இந்த துஆவை ஓதுவோம். இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் நீங்கும், அதே போன்று துக்கங்கள் நீங்கும். மறைமுகமான முறையில் அல்லாஹ் நமக்கு உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அல் குர்ஆனினுடைய வசனத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. நபிமார்கள் ஓதிய துஆக்கள் இருக்கின்றது. அதே போன்று இறைநேசர்கள் ஓதிய துஆக்கள் இந்த அல் குர்ஆனிலே இருக்கின்றது. இந்த அல் குர்ஆனினுடைய ஒவ்வொரு வசனமும் பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அல் குர்ஆனினுடைய இந்த வசனத்தை நாம் இசாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு 101 தடவைகள் ஓதுவோம். இந்த வசனத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான், துக்கங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். உதவிக்காக மறைமுகமான முறையில் அல்லாஹ் ஏற்பாடுகளை செய்து தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த இந்த அல் குர்ஆனினுடைய வசனம் என்னவென்றால், وَأُفَوِّضُ أَمْرِي إِلَى اللَّهِ إِنَّ اللَّهَ بَصِيرٌ بِالْعِبَادِ وَأُفَوِّضُ أَمْرِي إِلَى اللَّهِ إِنَّ اللَّهَ بَصِيرٌ بِالْعِبَادِ. என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடம் நான் ஒப்படைக்கின்றேன். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை பார்க்கிறவனாக இருக்கின்றான் என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 40வது அத்தியாயத்தின் 44வது வசனம். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.